லாஸ்ட் வீடியோவில் ப்ராஸ்பெக்டஸோட மீனிங் பார்த்தோம். இப்போ ப்ராஸ்பெக்டஸோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னது? என்னோட கம்பெனியில் நான் இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ண போகிறேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் பப்ளிக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். அந்த இன்விடேஷனை, அந்த லீகல் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராஸ்பெக்டஸோட இம்பார்ட்டண்ட் டைப்ஸாக நம்ம வந்து ஒரு 4 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ், செகண்ட் ஒன் இஸ் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், தேர்ட் ஒன் இஸ் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ், தென் ஃபைனலாக டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னோட ஷேரோட ஃபைனல் ப்ரைஸை நான் டிட்டர்மைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதை வந்து பப்ளிக் சாய்ஸாக கொடுத்துருவேன். இதை பார்க்குற இன்வெஸ்டர்ஸ், என்னோடய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற விரும்பக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கட் ஆஃப் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஷேரோட ஃபைனல் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா, என்னோடய கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நான் வந்து ஒரே டைமில் நான் இஷ்யூ பண்ண விரும்பலை. நான் அந்த 1 இயரில் மல்டிபிள் ரவுண்டாக நான் இஷ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு 50 ஷேர்ஸை நான் இஷ்யூ பண்ணுறேன், இன்னொரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 50 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன்னா இந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸே நான் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இயருக்குள்ளே நடக்கணும். 1 இயர்க்குள்ள நான் மல்டிபிள் ரவுண்டாக கொடுக்குற செக்யூரிட்டிஸ்க்கு இந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். அப்ரிஜ்டு அப்படின்னாலே நமக்கு தமிழில் சுருக்கமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனியோட கீ டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது டைம் சேவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். தென் ஃபைனல் ஒன் இஸ் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னோட கம்பெனிலேருந்து நான் டேரெக்டாக பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன். நடுவில் ஒரு இன்டர்மீடியேட், லைக் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்களா, இப்படி ஒருத்தங்க கிட்ட நான் என்ன பண்ணிடுவேன், ஃபுல் என்னோட ஷேர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க, அது பப்ளிக்கு ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அதை வந்து ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவோம், அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டை.